வணக்கம். விகேருங்கிறது உங்களுக்கு அந்த பிராண்ட் பற்றி தெரியும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 2000லேருந்து இருக்கிறோம். நான் சர்டிஃபைட் ட்ரைக்காலஜி கோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளினிக்ஸாக கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தோம், டி நகரில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 7 ஸ்டேட்ஸில் 83 கிளினிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது எல்லா கிளினிக்கில் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொரியன் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக இங்கிருந்து கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்ற இப்போ இது பார்த்துட்டு அந்த ட்ரெண்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நானும் மிஸ்டர் முகுந்தன் சிஇஓ ஆஃப் விகே, நாங்கள் மற்ற டாக்டர்ஸோட டீமோட கொரியாவுக்கு போய் 10 days ட்ரைனிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே தொடங்கியிருக்கும். இங்கே மட்டும் கிடையாது, ஆந்திராவில் ஜூப்ளி ஹில்ஸில் வரப்போகுது, அதே மாதிரி பெங்களூரில் சதாசிவ நகரில் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே இது வரப்போகுது. இது வந்து 1 day ட்ரீட்மெண்ட், பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூ கேன் see the difference within 90 days actually. ஸோ இதில் வந்து 7 lasers அண்ட் 7L + 3D ஈக்குவல் டு கொரியன் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இது ஈக்குவசேஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது வந்து மிஸ்டர் முகுந்தன் இன்னும் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி கொரியன் பியூட்டின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே 99% இங்கே இருக்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருப்போம். இன்றைக்கி இன்ஸ்டா திறந்தாலே ஏதாவது ஒரு வகையில் வந்து கொரியன் பியூட்டியை வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ரீசன்ட் ட்ரெண்டு தான். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 100 years ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் காஸ்மெட்டிக் ஃபீல்டை பார்த்திங்கன்னா கண்ட்ரியாக வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் மாறினே வரும். ஒரு 70 years முன்னாடி பார்த்திங்கன்னா யூரோப் தான் வந்து பியூட்டியோடைய ஹப், எஸ்பெஷலி ஃப்ரான்ஸில் தான் வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்து அது யூஎஸ்க்கு மாறி கொஞ்ச நாள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து ஈவன் இந்தியா கூட ஒரு பீரியட் விட்னஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பியூட்டி க்ரௌன் வந்து இட் இஸ் சிட்டிங் இன் கொரியா. ஸோ கொரியன் கிளாஸ் ஸ்கின்ன்றது இன்றைக்கி பல பேருடைய ஒரு கனவாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி இந்த கே பியூட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ கே பாப் அது இதுன்ட்டு நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி கொரியன் சேனல்ஸ், கொரியன் பாப் இதுலேயே மூழ்கி கிடக்குறாங்க. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி டெக்னாலஜி ஆகிடுச்சு. கே பாப் பார்க்குறவங்க கே பியூட்டிக்கு வர்றதும், கே பியூட்டிக்கு இருக்கவங்க கே பாப் பார்க்குறதும், ஈவன் எங்கள் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் வி ஆர் ஒன் ஆஃப் த பயனர்ஸ் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக எங்கள் பிராண்ட் இருக்குது. பிரபா மேம் சொன்னாங்க, ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, எங்களுடைய விஷன் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக மேமோடைய விஷன் எப்பயுமே என்னென்னா, எந்த ஒரு விஷயம் இந்த ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில், இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அது வந்து நம்மளால தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இதை ஒரு கிரீடினஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் கண்டிப்பாக இல்லை, அது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. பட் இதுக்காக நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, எங்களுடைய டைம், நிறைய டைம் வந்து ஈவன் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி டைமில் கூட வி யூஸ் டு ட்ராவல் பண்ணி நிறைய கண்ட்ரியில் இருக்க டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த கொரியன் பியூட்டியும் பண்ணணும் அப்படின்ட்டு வி ட்ராவல் டு கொரியா. அங்கே ஒரு 10 days இருந்து ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம். ஈவன் எங்களுடைய டாக்டர்ஸ் பேனல் வந்து அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 9 months டைம் எடுத்தது. அந்த 9 months அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து கொரியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும், இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா, இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்கள் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபைனலாக எண்ட் ஆஃப் 9 months ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை வந்து ரெடி பண்ணாங்க. எங்களுடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணம் என்னென்னா, அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் எங்கள் இதில் இருக்காங்க. டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு ஸ்கின் லெவல்ஸ் எப்படி இருக்கும், என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த லெவலில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் என்னான்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணலான்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 monthsக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இஸ் ரெடி. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது தோ இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே கஸ்டமைசபிள். இன்றைக்கி வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து ஒன்றாலும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொரியா வந்து அந்த ஹப்பாக இருக்குது. யூஎஸில் இருக்கவங்களும், யூரோப்பில் இருக்கவங்களும், ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களும் எல்லாம் வந்து கொரியாவுக்கு ஃப்ளை பண்ணுறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க.
பட் இனிமேல் வந்து அதுக்கு நெசசிட்டி இருக்காது. அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்கு மேலே கிளினிக்ஸ் இருக்குது சியோலில், இந்த மாதிரி பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிளினிக்ஸு. அந்த கிளினிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கார் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு டார்க் மார்க் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இல்லை இந்த ஸ்கின் வந்து சேக் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் ஒரு நிறைய லேசர்ஸை ஒன்றா இணைச்சி அது மூலம் ஒரு ஃபேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றதுன்றது ஒரு ரொம்ப ரேரான விஷயம். எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் ஒரு 2-3 கிளினிக்ஸ் தான் வந்து அதை ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது எஸ்பெஷலி இந்தியாவில், வேர்ல்டில் கூட பெருசாக எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. அடுத்தது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மெத்தடாலஜியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது சும்மா அப்படியே இன்ட்ரொடியூஸ் பண்ணதில் நிறைய வேலிடேஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 100 பேருக்கு மேலே இதோடைய வேலிடேஷன் ட்ரையலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெத்தடாலஜியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த லேசர்ஸ்னாலே எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். இது எடுத்தால் ஏதாவது ஆகிடுமோ, ஹீட் ஆகிடுமோ, இல்லை பேர்ன்ஸ் வருமோ, இல்லை பாயில்ஸ் வருமோ, இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். இப்போ ஒரு லேசருக்கே எப்படின்னா 7 லேசர் இன்னும் ஒரு 3-4 எக்யூப்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதை எங்கள் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எங்களுடைய ஒரு நம்பிக்கை, இது வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது, இது வந்து இன்னும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இது ஒரு குளோபல் ஹப்பாக மாறும். சியோலுக்கு அடுத்தது சென்னை ஒரு குளோபல் ஹப்பாக மாறுறதுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஒர்க்கையும் நம்ம ஏற்கனவே இனிஷியேட் பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் வரும்போது இதே மாதிரி ஒரு இது வச்சு உங்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துவோன்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக இன்னைய 21st செஞ்சுரியில் ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு எஸ்பெஷலி மேபி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். அதோடைய அவுட்கம்மை நீங்களே வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரம் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேளுங்க. சார், ஆல்சோ அந்த 7L + 3D is equals to Korean beauty. அதான் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 7 லேசர் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுன்றது அது ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கொரியன் ஸ்கின்னை அச்சீவ் பண்ணுறதுக்கான பயணம் அதுன்னு சொல்லலாம். அதை தான் வந்து ஒரு சிம்பிளான ஈக்குவேஷனில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். 7L + 3D = KBன்ட்டு. இந்த 7Lன்றது 7 லேசர், 3Dன்றது 3 டைமென்ஷன்ஸ். இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும்போது யூ கெட் கொரியன் பியூட்டி KB. இதுதான் இதை வந்து ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேஸாக வச்சு தான் வந்து இந்த ஒரு யூனிக் டெக்னாலஜி வந்து வந்திருக்கு. இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான எக்யூப்மெண்ட்ஸ், வேர்ல்டு ஃபுல்லாக இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் யூஎஸ்லேருந்து இருக்குது, ஒரு சிலது இஸ்ரேல்லேருந்து இருக்குது, டென்மார்க்லேருந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். இந்த 7L + 3Dன்ற கான்செப்ட்டு ஒரு குளோபல் லெவலில் ஒரு பெரிய சென்சேஷன் க்ரியேட் பண்ணணுன்றது வந்து எங்களுடைய நம்பிக்கை. இதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டயக்னஸ்டிக்ஸ் மேலே எங்களுக்கு இருக்க நம்பிக்கை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கின்னை ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணால் தான் அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை கொடுக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டயக்னஸ்டிக் சென்டரையும் இங்கே செட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் லெவல் எப்படி இருக்குது, டீப்பராக எப்படி இருக்குது, போர்ஸ் என்ன டெப்த்துக்கு இருக்குது, ஸ்கார் இருந்ததுன்னா அந்த ஸ்கார் என்ன டெப்த்துக்கு இருக்கும், ஸ்கின் சேக் ஆகிருக்குன்னா என்ன லெவலுக்கு சேக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப யூனிக்காக மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் இதில் வந்து ரிசல்ட் வராமல் போகிறதுக்கோ இல்லை வேறு பின்விளைவுகள் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 மினிமல். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டயக்னோசிஸ் தான் ஒரு சூப்பர்பான ரிசல்ட்டை கொடுக்க முடியுன்றது எங்கள் நம்பிக்கை. அதை திரும்ப வந்து நாங்கள் வந்து இந்த சென்டரில் வந்து ரீஎம்ஃபசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அல்டுகெதர் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 7L + 3Dன்ற கான்செப்டை ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல I have to really thank you for inviting me today, ரெண்டு பேருக்குமே, because VCare has been a pioneer in this field. I think 22 years and 83 branches are
That's amazing. I think 22 years to be sustaining in this industry that is so like constantly changing. நீங்க சொன்ன மாதிரி beauty was always considered in France, right? The most aesthetic kind of work would get done there. And இப்போ கொரியாக்கு வந்திருக்கு. We all know so many treatments are very popular in Turkey. So like I think the world has different hubs for certain treatments, and it's amazing that you're bringing K-beauty to India. And also ரொம்ப important என்னன்னா as a customer, I think to have something customized to our skin tone. நிறைய lasers பார்த்தீங்கன்னா நிறைய research is always on Caucasian white skin. So நம்ம ஒரு கம்ப்ளெக்ஷனுக்கு நிறைய ரீசர்ச்சே இல்லை. ஸோ the fact that ஒரு 9 months நீங்கள் போய் you just explored the market, சொன்ன மாதிரி 2000 clinics in Korea. So அங்கே போய் language barrier ஓட you've accomplished a lot. Especially as a customer when நான் வந்து எல்லாம் walk through பண்ணியிருக்கேன். Lots of my launches நான் சொன்ன மாதிரி have been for laser clinics. But I see that இங்கே வந்து நார்மலாக ஒரு 1-2 machines will be the high end machines. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி Everything is there are so many machines. நான் கேள்விப்படாத நிறைய machines. So I'm really looking forward to நான் சொல்லியிருக்கேன் I'm coming back for a consultation. And the most important thing எனக்கு பிடிச்சது உங்கள் கிளினிக்கில் that you've done is அந்த diagnosis இருக்கு இல்லையா அதுக்கே ஒரு மெஷின் இருக்குது. That machine itself costs 20+ lakhs. So I think it takes away a lot of human error. நிறைய வாட்டி அந்த டாக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க இல்லாட்டி அவங்க so much human error is there, right? But your skin, you can't take a chance, especially someone like me in the media. But normally நம்ம எல்லாருமே வந்து we become people who take selfies every day. So you don't want that downtime. So the machine does all the diagnosis for you. So அதுவே வந்து is an amazing thing. And I'm wishing you guys the best. நிறைய cities நீங்க சொன்ன மாதிரி Hyderabad and Bangalore we're going soon. So very nice in the மாதிரி technology to be accessible to the masses. Beauty is not just for like filmsல இருக்கும் கேமரா முன்னாடி இருக்கும் or influencers இருக்கும். I think it's nice for every woman man to feel good about themselves. So நமக்கு எவ்வளோ யோகாவோ வாக்கிங்கோ அதெல்லாம் பண்ணுறோமோ I think sometimes you need externally also a little help. So I think We Care is a place that you can trust and come. 22 years is a long time. So I'm wishing you guys the best and thank you so much for having me. ரெண்டு பேரும் நான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் வர போகிறேங்க. அதுக்கப்புறம் டயக்னோசிஸில் சொல்லுவாங்க எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னெல்லாம். ஸோ இப்போ டயக்னோஸ்லேயே போனால் 2 டயக்னோஸ்டிக் போகணும். ஒன்று ஏஐ, இன்னொன்று கொரியன். அது முடிச்சுட்டு தான் உங்கள் ஸ்கின் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்மளோட ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த 100மே வந்து அதில் அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி ஒரு 80 கேசஸ் ஆகுது இந்தியன் ஸ்கின். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியன் ஸ்கின்னில் தான் வந்து வேலிடேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும், கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த டயக்னோசிஸ்க்கு முன்னாடியே ஒரு டீட்டெயில் கொஸ்டினர் வச்சு டாக்டர் இவாலுவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி தான் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா எடுக்க முடியுமா முடியாதுன்றதே வந்து டிசைட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக பாசிபிள் ஆகும். சரி, என்னென்னா அந்தந்த வெதர் அந்தந்த ஸ்கின் கண்டிஷனே பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஜெனட்டிக்ஸே வந்து ரொம்ப மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெஷினுடைய டைப்பு மெஷினுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே மாறணும். இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் மெஷின்னா இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு 1000 டைப் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது. அதில் எது வந்து இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுன்றதை பேஸ் பண்ணி தான் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து ஒன் டைம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் லாங் ரிசல்ட் இருக்குன்றது இது கிடையாது. சிலது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் தேவைப்படலாம். ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை 1 இயர் கழிச்சு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் தேவைப்படலாம். இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி எங்கள் கிளினிக்கில் எல்லாமே எங்கள் டாக்டர் சொல்லின்னு இருக்க விஷயம் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று பண்ணி என்ன இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். பேசிக்காக நாங்கள் ஒரு போராடுற ஒரு விஷயம் என்னென்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். யாரும் அவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கிடுவாங்க. வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கும்போது அதோடைய ரிசல்ட்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். பட் இதை நாங்கள் திரும்ப 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 எம்ஃபசைஸ் பண்ணி
இது பண்ணிகிட்ருக்காங்க. 2019ல் 2700 சலூன் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அது கின்னஸ் ரெக்கார்டாக பண்ணணும். எனக்கு ஆக்சுவலாக அந்த டயக்னோசிஸ் மெஷின் பார்த்தா பயமே வந்தது நான் இங்கே வரணும்னு. பிகாஸ் அதில் அந்த சன் ஸ்பாட்ஸ், சன் டேமேஜ், மாய்ஸ்சர் லெவல் ஸ்கின்ல ரொம்ப காமிக்குது, எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ பயமாகவும் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு நோ. ஐ திங்க் கொஞ்சம் வந்து இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டு மேபி வில் மேக் சேஞ்சஸ். பட் நீங்கள் எல்லாருமே ப்ளீஸ் சன் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணோன்னு கிடையாது. நீங்கள் நிறைய பேர் பைக்கில் தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற சன்னுக்கு யூவி எக்ஸ்போஜருக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும். ஒரு சின்ன டவுன் டைம் இருக்கும். ஒரு 2 நாளோ 3 நாளோ எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்டெண்ட். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ட்ரீட்மெண்ட்டையுமே ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தார். ரொம்ப நாளாக எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க கிளைண்ட். அண்ட் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர். அடுத்த நாள் மார்னிங் வந்து அவருக்கு ஒரு ஃப்ளைட் ட்ராவல் இருந்தது, கத்தார் போகணுன்ற ஒரு ட்ராவல் இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருந்தது, அவருக்கு எங்கள் டாக்டர்ஸ் பிளான் பண்ணியிருந்தது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒரு 4 மணி நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் அவரோட ட்ராவல் பிளான்ஸ், இந்த எக்ஸ்போஷரில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி திரும்ப அதை ஃபைன் டியூன் பண்ணாங்க. பட் அப்படி இருந்துமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு டவுன் டைம் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுடைய நார்மல் சைக்கிள் லைஃப்பில் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னதோ எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். 2வது அதான் சொன்ன மாதிரி அதாவது ட்ரீட்மெண்ட்டோடைய எவல்யூஷன் வர வர ஒரு ஹை அண்ட் வரைக்கும் போக இந்த டிஸ்கவுண்ட்டுன்றதை தயவுசெய்து கேட்காதீங்க. ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம், அதில் டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு டிஸ்கவுண்ட்டுன்றது இல்லை. பட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் அது வி கேர் வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு ஒரு ஆட்டோமேன் கூட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி த ஃபெசிலிட்டிஸ் ஆதர். உங்களுக்கு தெரியும் வி கேர் ஸ்பெஷலைசஸ் இன் ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ நார்மலாக வந்து இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் இன் த மார்க்கெட். சரிங்களா? யார் வேணால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ வீக்கருக்கு வந்துடுவாங்க. பட் அதை விட வந்து ரொம்ப செலிபிரிட்டி லுக் நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக செலவாகணும். மேடம், சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு சில ஆக்ட்ரஸ் அண்ட் இன்ஃப்ளூன்சர் வந்து ஃபேக்காக பிராண்டுக்குலாம் பண்ணுறாங்க. மக்கள் அதை வாங்கி நிறைய அது கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ நாங்கள் விழிப்புணர்வாக இருக்கோம்னா நீங்கள் அந்த பாலிசிஸ்லாம் வந்து த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தே ஹாவ் டு ஹாவ் ஒரு மாதிரி யூனோ லைக் யூ ஹாவ் டு சே தட் இட்ஸ் அன் ஆட் ஆர் திஸ் இஸ் நாட் யோர் ப்ராடக்ட். அதுதான் சொன்னேன். இவங்க வந்து ரீசர்ச் பண்ணது இஸ் த பிக்கஸ்ட் ப்ளஸ். எனக்கு ஒரு கஸ்டமராக ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்கின் கேர், ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லைக் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். எனக்கு எப்போதுமே ஒரு பயம், கொரியா ஓகே போயிடலாம், நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப் பண்ணிக்கலாம். பட் once you go there is a language barrier, and also a lot of the machines ellame the research is on Caucasian skin. So I will not feel comfortable என்னோட ஸ்கின் டைப்பில் என்ன மாதிரி செட்டிங் போட்டால் எனக்கு ஸ்கார்ஸ் வராமல், எனக்கு மற்ற இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஐ வுட் வாண்ட் a trusted team. And இவங்க 22 years businessல இருக்காங்க. So I would trust someone like them to have the right procedures available for my skin tone. So இவங்க சொன்ன மாதிரி they have spent a lot of money just on the diagnosis. So they're not just relying on the doctors. So you know, I can trust that the brand has done their R&D, and I trust the machines that they have selected. So நான் இங்கே வரும்போது I'm coming for the technology. I'm not coming for a specific doctor. இப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறேன்னா ஐ ஒன்லி ஸ்டிக் டு தட் டேர்ம் பிகாஸ் அவங்களுக்கு என் ஸ்கின் டைப் தெரியும் அண்ட் ஆல் ஆஃப் தட். நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு த மோர் யூ டூ தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மேக்கப் இன்னும் அழகாக உட்காரும். யூ டோன்ட் ஹேவ் டு புட் ஸோ மச் ப்ராடக்ட். லைட் முன்னாடி நிற்கும் போது இட்ஸ் ஸோ நைஸ். இப்போ உங்கள் கேமராஸே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. பட் த கிளாரிட்டி ஆன் இட் இப்போது ஆன்லைன் யாராவது பார்த்தாங்கன்னா they won't be able to tell இது ஒரு பெரிய ஸ்டாண்ட் வச்சு கேமராவில் எடுத்திருக்காங்களா இல்லாட்டி கையில் பிடிச்சி எடுத்திருக்காங்களான்னு. ஸோ இன் ஆல் ஆஃப் தட் I feel as technology is improving, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், all of these treatments really help with your makeup and everything also looking nice. சினிமா செலிபிரிட்டிஸ் தாண்டி இப்போ பப்ளிக் வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸ் ஆகிருப்பாங்க? நீங்களே பாருங்களேன், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் இருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் வாண்ட்ஸ் செல்ஃபீஸ். நம்ம பண்ணுற ஒவ்வொரு அக்கேஷனும் இப்போ வீக்கெண்ட் வந்தாலே எங்கே போய் நல்லா சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸ் போட்டால்
நம்ம எங்கேயோ ஏதோ பண்ண மாதிரி இருக்கணும் தான் எல்லாரும் வெளியில் போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து people are enjoying the attention they get on social media. They are enjoying the attention from friends and family. இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. ஏஜிங்க்கு அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது, ஒயிட்டனிங்க்கு இருந்தது. இப்போ வந்து ஆன்டி ஏஜிங்க்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இதில் பியூட்டி என்னன்னா தட் ஒயிட்னிங் கொஞ்சம் எனக்கே தெரிஞ்சு நான் பார்த்தது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ஏஜிங் இது ரிலேட்டடாக வந்துட்டாங்க. ரிங்கிள்ஸ் இங்கே இருக்கோ, இங்கே சாக் இருக்கோ அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி டயக்னோசிஸ் சொல்கிறோம் இல்லையா, ஈவன் வீகேரில் வந்து 2002லேயே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி டெக்னாலஜி ட்ரைகோ அனாலிசிஸ் டெஸ்ட் இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹேர் வந்து க்ரோத்திங் ஃபேஸில் இருக்கா, இல்லை டெலஜன் ஃபாலிங் ஸ்டேஜில் இருக்கா, வெதர் உங்களுக்கு வந்து பால்னஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் வந்து டயட் இதெல்லாமே சப்ளிமெண்ட் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா ICP-MS மிஷின் ஒன்று இருக்குது, அதாவது ட்ரைகோ மினரல் டெஸ்ட் அப்படின்ட்டு. உங்களுடைய ஹேர் பின்னாடி இருந்து எடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய 6 months உங்களுடைய என்னென்ன வேல்யூஸ் இருக்குது உங்களுடைய பாடியில் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படி கொடுக்குற மாதிரி இங்கே இருக்குது. அந்த ICP-MS மிஷின் வந்து நியூக்ளியர் இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. யூஎஸ்லேருந்து நாங்கள் இது பண்ணும்போது டிக்ளரேஷன் லெட்டர் கொடுத்து அந்த மெஷினை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. இப்போ இல்லை, 2011 நடந்தது. அந்த டெக்னாலஜி என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த எக்யூப்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணும்போது அன்றைக்கி வந்து அந்த மெஷின் வந்து ஒரு 1.25 crores அந்த எக்யூப்மெண்ட்டோடைய காஸ்ட்டு. அன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட் அது. எங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. அப்படியும் ஒரு பேங்க் அசிஸ்டன்ஸோடு அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கினோம். இதெல்லாம் முடிஞ்சு ஆர்டர் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி எல்லாம் முடித்த உடனே ஒரு சின்ன அப்ரூவல் அப்படின்னாங்க. இந்த அப்ரூவல் இருந்தால் தான் இந்த எக்யூப்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வர முடியும்ன்ட்டு. என்னென்னு பார்த்தா இதே மிஷின் அந்த ஒரு நியூக்ளியர் ஓரை வந்து செப்பரேட் பண்ண முடியும். இன்றைக்கி நியூக்ளியரில் யூஸ் பண்ணுற யுரேனியமை வந்து அதே மிஷினுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த நான் ப்ரொஃபிலரேஷன் அசோசியேஷன்ட்டு அப்பியர் ஆகி என்ன பர்பஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்போ தான் அது யூஎஸ்லேருந்து ஷிப்லேயே ஏறும். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு 6 மெம்பர் பேனல் உட்காந்து தான் அதை பண்ணாங்க. எல்லாம் கேட்ட ஒரு விஷயம் 10 தடவை திரும்ப கேட்டாங்க, இஸ் இட் ஃபார் ஹேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, இது ஹேர் டெஸ்ட் பண்ண தான் எடுத்துகிட்டு போகிறோன்னு இப்போ எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் டூயிங் தி டெஸ்ட். அது இது மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு பாடியில் இருக்க மினரல் பாய்சனிங்கை கூட அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈவன் வி ஹவ் ஹெல்ப் த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் டு ஐடென்டிஃபை அ பாய்சனிங். அந்த அளவுக்கு ஒரு அந்த ஹேர் மினரல் அனாலிசிஸ்ன்றது நம்ம உடம்புடைய மொத்த ஜாதகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 14 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு அந்த டயக்னோசிஸை நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு அது என்ன ஒரு வேல்யூ கொடுக்குறோன்றது அதுதான் எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கன்டென்ஷன். ஒரு ப்ராப்பரான டயக்னோசிஸ் இருந்தால் கண்டிப்பாக அதோடைய ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது. இப்போ எல்லாருக்குமே இஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சாமானிய மக்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி அது வந்து அதான் சொல்கிறோம், வாழ்க்கையோடு ஒன்றி போயிடுது. இஎம்ஐ ஆப்ஷனுன்றது வந்து டெஃபினட்டாக இருக்குது. Very happy. I'm wishing them all the best, and also 2026 ரொம்ப ஜாலியாக போகுது. This is my first press event and நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஏதோ 2026 இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. Yeah, so I think the moviesக்கும் I wish them the best. நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். Actually, obviously Vijay sir, Atharva and Sivakarthikeyan. So I wish them all the very very best. Actually உண்மை சொல்லணும்னா நான் படம் பார்க்க மாட்டேன். I don't watch movies அவ்வளோவா. பட் இது நான் சொன்ன மாதிரி 3 பேரும் நான் ஒர்க் பண்ணதுனால ஐ வாண்ட் டு see both of them, all of the movies succeed. And எல்லாமே பார்ப்பேன். விஜய் சாரோட கடைசி படம், தளபதியோட கடைசி படம். I believe he'll always do movies. எப்படி விடுவோம் நாங்கள் ஃபேன்ஸ்லாம். லைக் I don't see that ending. தெரியல, நம்புறீங்களா என்ன? நான் ஒத்துக்க மாட்டேன். I don't think the audience is ready for that. Obviously we wish him the best in our his growth is in his personal growth. He feels very compelled to be a politician, so we wish him all the best. But fans I think will always want to see him on screen. So yeah, I don't know எவ்வளோ நாள் அவராலையும் இருக்க முடியும் தெரியல, பார்க்கணும். But really thank you so much. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். And thank you, you've been a great host. And உங்களுக்கும் it's so beautifully decorated. I just feel 2026 எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாகட்டும்.